இனி தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வானிலை முன் அறிவிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தல். மழைக்காலத்தில் ஒரு இறப்பு கூட ஏற்படாமல் இருக்கும் அளவில் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவு. அவர்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீர், கழிவறை, தடையற்ற மின்சாரம், உரிய நேரத்தில் உணவு ஆகியவற்றை வழங்கணும். வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். மழைக்காலத்திற்கு முன்பாக பாலங்கள், மின்கம்பிகளை சரி செய்தல், நீர்நிலைகளை தூர்வாறுதல் பணிகளை கண்காணிக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவு. பேரிடர்களில் பால், குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மேற்கொள்ளுகிற தூர்வாரும் பணிகள், பாலங்கள், சிறு பாலங்களில் கழிவுகளை அகற்றுதல், நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல், அருந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிற மின்கம்பிகளை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகளும் சரியாக நடைபெற்று வருதான்னு ஆய்வின் போது கண்டறியணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தால் எந்த பாதிப்பையும் தடுத்து விடலாம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மழை, வெள்ளம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் மக்கள் தெரிந்து கொள்ள டிஎன் அலர்ட் செயலி அறிமுகம். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. முக்கியமான செயலியை உருவாக்கியிருக்கோம். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்து இளைஞர் பலியானதற்கு சென்னை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடே காரணம். இளைஞரின் மரணத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என சாடல். செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக கூடாது எனவும் அறிவுறுத்தல். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு 7 லட்சம் கோடி வரை இழப்பு என தகவல். தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானை சின்னம் இடம்பெற்ற விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என தேர்தல் ஆணையம் பதில். தவேக கொடியில் யானைகள் உருவம் இடம்பெற்றது தொடர்பாக பகுஜன் சமாஜ் அளித்த புகாருக்கு பதில். அரசியல் கட்சி கொடியில் இடம்பெறும் சின்னங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதலோ அங்கீகாரமோ வழங்காது. தேர்தல் நேரத்தில் கட்சியின் சின்னமாக யானையை தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்த முடியாது என திட்டவட்டம். புதிய அமைச்சர்களாக பதவியேற்ற கோவி செழியன் மற்றும் ராஜேந்திரன் பொறுப்பேற்பு. தலைமைச் செயலகத்தில் முறைப்படி கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினர். உச்ச நீதிமன்ற நிபந்தனையின்படி சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர். அமைச்சராக பதவியேற்ற பின் முதன்முறையாக கையெழுத்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம்.
குறைந்த மின்னழுத்தம் காரணமாக விவசாய மின் மோட்டார்கள் பழுதடைவதாக குற்றம் சாட்டி போராட்டம். சென்னையில் 2024-25 ஆண்டின் 2ஆம் அரையாண்டுக்கான குடிநீர் கழிவுநீர் வரியை முன்கூட்டியே கட்டினால் சலுகை. அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் கட்டினால் 5% ஊக்கத்தொகை என மாநகராட்சி அறிவிப்பு. திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிர்வாக இயக்குநர் ராஜசேகர் முன்ஜாமீன் கோரி திருப்பதி நீதிமன்றத்தில் மனு தாக்கல். திருப்பதி கோவிலுக்கு கலப்பட நெய் அனுப்பியதாக கூறப்படும் விவகாரத்தில் கைதாக்கப்படலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை. காவிரி நதிநீர் பிரச்சினைக்கான தீர்வு சட்ட ரீதியாக நடப்பது அல்ல என மத்திய அமைச்சர் குமாரசாமி பேட்டி. இருதரப்பும் பேசி தீர்ப்பதுதான் சரியானது என விளக்கம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அகமது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய நீதிபதிகள் வரவால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 67ஆக உயர்வு. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 8ஆக குறைந்தது. மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் புரளி என கண்டறியப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை. சென்னை வியாசர்பாடியில் கோவில் திருவிழாவில் தீ மிதிக்கும் போது தவறி விழுந்து பெண் காயம். தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு பெண்ணை மீட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் CPCL நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் போராட்டம். கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு மறுவாழ்வு மற்றும் மீள்குடி அமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரிக்கை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை தேவை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் கடிதம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பெண் பலி. மற்றொரு நபர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்புத் துறையினரால் பத்திரமாக மீட்பு. தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மீண்டும் திட்டவட்டம். எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேணுங்கிறவங்களுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து, நீங்கள் இயற்றி இருக்கிற சட்டம் ஒன்றிய அரசு இயற்றி இருக்கிற சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அது விரோதமாக தானேங்க நாங்கள் சொல்கிறோம். அது எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாவே விரோதம் தானே. அதில் இருக்க கும்பகோணத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக ஆலோசனை கூட்டத்தில் புசி ஆனந்துடன் பெண் வாக்குவாதம். தனது சகோதரர் ரசிகர் மன்றத்தில் பல ஆண்டுகளால் நிர்வாகியாய் இருந்தும் கட்சியில் பதவி இல்லை என ஆதங்கம். நாகை மாவட்டம் செருதூர் மீனவர்கள் வேலை நிறுத்தம். விசைப்படகு மீனவர்களால் ஃபைபர் படகு மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டம். கோவை மாவட்டம் ஆலாந்துறையில் காட்டு யானை தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழப்பு. வீட்டின் முன் படுத்துறங்கியவருக்கு நேர்ந்த பரிதாபம்.
கோவை அன்னூரில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெண் ஆசிரியை போக்சோவில் கைது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் மகளிர் காவல்துறையினர் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போலி தங்க நாணயங்களை 36 லட்சத்திற்கு விற்க முயன்ற 6 பேர் கொண்ட கும்பல் கைது. 2.5 கிலோ போலி தங்க காசு, கார் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ராவத்து நல்லூரில் கழிவு நீரை முறையாக அகற்றாததால் நோய் தொற்று பரவும் அபாயம். திமுக ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் மறியல். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி குடியிருப்பு பகுதியில் சர்வசாதாரணமாக கரடிகள் உலாவரும் சிசிடிவி. அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிவிட பொதுமக்கள் கோரிக்கை. புரட்டாசி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம். சென்னையில் இருந்து தலைநகர் செல்லும் விமானம் போதிய பயணிகள் இல்லாததால் ரத்து. மறு மார்க்கத்தில் டெல்லியில் இருந்து சென்னை வரும் விமானத்தையும் ரத்து செய்தது விஸ்டாரா ஏர்லைன்ஸ். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 11,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் சேவை இன்று ரத்து. தண்டவாளத்தில் உள்ள இடர்பாடுகளை சீரமைத்த பின் மீண்டும் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு 34 சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே திட்டம். சிறப்பு ரயில்கள் மூலம் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் 302 ரயில் சேவைகள் கிடைக்கும் என தகவல். காரைக்குடியில் இருந்து சென்னை நோக்கி வந்த பல்லவன் விரைவு ரயில் பிரேக் பழுது காரணமாக பாதி வழியில் நிறுத்தம். ரயில்வே ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு பழுதை நீக்கியதை அடுத்து ரயில் மீண்டும் புறப்பட்டது. பாலிவுட் நடிகர் அனுபம் கெர் புகைப்படத்துடன் கோடிக்கணக்கில் கைப்பற்றப்பட்ட கள்ள நோட்டுகள். குஜராத் கும்பலை பிடித்து போலீசார் விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென மயங்கிய மல்லிகார்ஜுன கார்கே. உடல்நிலை குறித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. ஹரியானாவில் தேர்தலில் போட்டியிட சீட் தராததால் பாஜக வேட்பாளர்களை எதிர்த்து உட்கட்சியினரை போர்க்கொடி. பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை எதிர்த்து மனு தாக்கல் செய்ததால் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 8 பேர் கட்சியில் இருந்து நீக்கம். நேபாளத்தில் தொடர் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 170 தாண்டியது. காணாமல் போன 42 பேரை தேடும் பணி தீவிரம். அமெரிக்காவில் வட்டி குறைப்பு காரணமாக இந்திய பங்குச்சந்தைகளில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிப்பு. செப்டம்பர் மாதத்தில் மட்டும் வெளிநாடுகளில் இருந்து 57,000 கோடி முதலீடு. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வைரத்தை விட செல்போன்கள் ஏற்றுமதி அதிகரிப்பு. 2024-25 ஜூன் காலாண்டில் மட்டும் அமெரிக்காவிற்கு $2 பில்லியன் மதிப்பிலான செல்போன்கள் ஏற்றுமதி.
பிரபல ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹிப் பால்கே விருது அறிவிப்பு. அக்டோபர் 8 நடைபெறும் தேசிய திரைப்பட விழாவில் வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 56,640க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.